இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு இதை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 1950ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு கனடியன் ஃபேமிலி வந்து ஒரு கேபினை வந்து ஓன் பண்ணாங்க. ஆண்டாரியோ இந்த இடத்துல இவங்க ப்ராப்பர்ட்டி வந்து ஓன் பண்ணாங்க. இது வந்து பேக் கண்ட்ரி, அப்படின்னா அவே ஃப்ரம் ஹைவே, சுத்தி ஃபாரஸ்ட். இந்த கேபின் வந்து ஒரு சின்ன லேக்குக்கு பக்கத்தில் இருக்கு. கேபின்ல வந்து ஒரு சைடு வந்து லேக்கை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது, மற்ற எல்லா சைடும் வந்து ஃபாரஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. இந்த இடத்துல வேற எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை, ஐசோலேட்டடாக இருந்தது. மற்ற 2 ப்ராப்பர்ட்டி வந்து லேக்குக்கு அந்த சைடில் ரொம்ப தூரத்தில் இருந்தது. இந்த கேபின்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் அவையில் ஒரு டர்ட் ரோடு இருக்கும். அந்த டர்ட் ரோடுக்கு அக்ராஸில் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது, ஹியூஜ் ஃபாரஸ்ட், எல்லாமே ப்ரொடெக்டட். எப்போல்லாம் இந்த ஃபேமிலி வந்து இந்த கேபினுக்கு வராங்களோ அப்போல்லாம் இந்த கிட்ஸ் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, அவங்களே வாக் பண்ணி போவாங்க. இந்த நேரத்தில் இவங்க இந்த கேபினை வந்து இந்த ஃபேமிலி வந்து விசிட் பண்ணுறாங்க. இப்போ இந்த நேரத்துலையும் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு நியூ ட்ரையலில் வந்து நடக்கிறாங்க. நியூ ரூட்டை வந்து பார்க்குறாங்க. 30 மினிட்ஸ் அந்த நியூ ரூட்டில் வந்து அந்த கிட்ஸ் வந்து வாக் பண்ணுறாங்க. இவங்க வாக் பண்ணிட்டு இருக்கும்போது அபேண்டன்ட் ஹவுசஸை பார்க்குறாங்க. யாருமே இல்லாத மாதிரி இருக்குது அந்த ஹவுசஸில். ஆனால் இவங்க ஷுவராக இல்லை யாராச்சும் இங்கே இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்க்குறதுக்கே இந்த ஹவுசஸ்லாம் வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. இவங்க க்ளோஸில் வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த டவுட் வந்து சால்வ் ஆகுது. அந்த நேச்சர் வந்து அந்த ஹவுசஸை வந்து ரீக்ளைம் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஹவுசஸை கவர் பண்ணி நிறைய பிளான்ஸ்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த கார்லாம் டஸ்டாக இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து இது கன்ஃபார்ம் ஆகுது, இது வந்து இந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹவுஸ்க்கு போகிறாங்க. அந்த ஹவுஸோட விண்டோலேருந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த விண்டோல இருந்து பார்த்தா டேபிள் இருக்கு. டேபிள்ல வந்து பிளேட்ஸ், ஃபோர்க், நைஃப் எல்லாமே வந்து அப்படியே இருக்கு. யாரோ அங்க யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே டிஸப்பியர் ஆன மாதிரி இருக்கு. உள்ள போலான்னு பாக்குறாங்க. ஆனா அப்போ அந்த கிட்ஸ் வந்து யோசிக்கிறாங்க, இது ஒரு வேளை மியூசியமா இருக்குமா, அதனாலதான் இதெல்லாம் இப்படி வச்சிருக்காங்களா, நம்ம உள்ள போக கூடாதா. அக்ராஸ் ஸ்ட்ரீட் வந்து ஒரு வியர்ட் ஹவுஸ் வந்து பாக்குறாங்க. சீலிங் வந்து ஃபால் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஹவுஸ் கிட்ட போயிட்டு இந்த இடத்துல கிளாத்ஸ் இருக்கு, ஷூஸ் இருக்கு. இப்போ இது இவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது இது மியூசியம் கிடையாது, நம்ம உள்ள போலான்னு சொல்லிட்டு அங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. நிறைய வேல்யூபிள் திங்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போன மாதிரி இருக்கு. ஆனா எதையுமே இவங்க எடுக்கல. கேபின்ல வந்துட்டு இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. அவங்களோட ஃபாதர் வந்து ஆசம், நானும் போயிட்டு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே சேம் டே இவங்க வந்து திருப்பி அந்த இடத்துக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சீலிங் விழுந்தா மாதிரி இருக்க ஹவுஸ்க்குள்ள போறாங்க, எங்க அந்த உமன் ஷூஸ், கிளாத்ஸ்லாம் இருந்ததோ. ஏன் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போறாங்கன்னா இவங்க ஃபாதருக்கு வந்து காமிக்கணும் இது உண்மையாவே வந்து அபேண்டன்ட் ஹவுஸ் தான், அதனால அதுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்க வந்தோன்னு எந்த ஒரு ஹவுஸ் பார்த்தாங்க, அந்த விண்டோல இருந்து டேபிள், பிளேட்ஸ்லாம் பார்த்தாங்களே, இப்போ அந்த ஹவுஸ்க்குள்ள போறாங்க. இப்போ இந்த ஹவுஸ் வந்து டோட்டலி இன்டாக்டா இருக்கு. பிக்சர்ஸ் வந்து வால்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு பெட்ரூம்குள்ள போறாங்க. அங்க வந்து பெட்ஷீட்ஸ்லாம் நீட்டா வந்து மேட் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த பெட்ல வந்து யாரோ படுத்த இம்ப்ரிண்ட்ஸ்லாம் அவங்களால பார்க்க முடியுது. அந்த பெட்டோட எட்ஜில் வந்து ஃபர் கோட் இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. அந்த ஃபாதர் வந்து இதை பார்த்துட்டு எக்ஸ்பென்சிவா இருக்கு, இதை வந்து நம்ம ஃபேமிலிக்காக நம்ம இதை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாங்க இது உண்மையாவே இந்த இடத்துல யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு. ஃபுட் பிரிண்ட்ஸ் பாக்குறாங்க, செக் பண்றாங்க. ஃபுல்லா டஸ்டா இருக்கு. அந்த டஸ்ட்ல வந்து வேற எந்த ஃபுட் பிரிண்ட்ஸும் இல்ல. இங்க யாராச்சும் இருந்திருந்தா ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கும். இவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் மட்டும்தான் அங்க இருக்கு. அந்த ஜாக்கெட்டை வந்து கிளீன் பண்ணி அவரோட ஒய்ஃப் வந்து கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு. அந்த ஜாக்கெட் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போயிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. திருப்பி வாக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கிட்டுக்கு வந்து யாரோ வந்து அவங்கள பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. டர்ன் பண்ணி பாக்குறான், ஒரு ஓல்டு உமன் வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த இன்டாக்டான வீட்டில். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லூஸ் பன் வச்சுக்கிட்டு, ப்ளூ ஷால் போட்டுக்கிட்டு, ப்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஓல்டு உமன் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் இதை பார்த்து ஷாக்கிங் சவுண்டு கொடுத்தோன்னே மொத்த குரூப்பும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. இந்த டேட் வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. இந்த ஓல்டு உமன் கிட்ட இருந்து நம்ம திருடிட்டு வந்துட்டோம், இதை வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும். டேட் வந்து வாக் பண்ணிகிட்டே சொல்கிறாரு, சாரி நாங்கள் இதை எடுத்துடக்கூடாது. அந்த உமன் வந்து எதுவுமே சொல்லலை, திரும்பி அப்படியே அந்த சைடு வாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்கள பார்க்க முடியல. இவங்க நினைக்கிறாங்க அந்த ஜாக்கெட் வந்து இவங்க கிட்ட இருந்து திருப்பி எடுத்துக்கிறதுக்கு அவங்க கீழே வராங்கன்னு சொல்லிட்டு. அதனால ஃப்ரண்ட் டோரில் வந்து இவங்க வெயிட் பண்ணுறாங்க. டேட் வந்து சொல்கிறாரு, சாரி இது எடுத்ததுக்கு நாங்கள் இது எங்கே வைக்கிறது, நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிட்ஸுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பிங் ஃபீலிங் இருக்கு. டேட் வந்து இது நான் திருப்பி போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்ஸ்டா இருக்க போறாரு. இது இங்கே நடந்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த வீட்டில் அந்த சீலிங் வந்து கீழே விழுந்துட்டு இருக்க மாதிரி இருக்க வீட்டில் செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு விண்டோ கீழே வந்து ஓடுது. இது உலர நேரத்தில் ஃபாதர் வந்து கீழே ஓடி வராரு. ஓடி வந்து ஓட சொல்றாரு.
அந்த விண்டோ விழுந்த சவுண்ட்ல வந்து கிட்ஸும் வந்து பயந்துருந்தாங்க. இவங்களுக்கு புரியல. அவங்க ஓடுறாங்க, நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது அந்த ஃபாதர் வந்து எங்க தேடினாலும் அந்த உமன் வந்து இல்ல. ஸோ மேபி அவங்க வந்து ஹைட் பண்ணிட்டு இருக்கலாம். இவர் வந்து சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது இவரோட ஐஸ்ல வந்து அந்த ஆப்போசிட் ஹவுஸ்ல அந்த சீலிங் விழுந்துட்டு இருக்க ஹவுஸ்ல ஒரு மூமெண்ட்ஸ் பாக்குறாரு. அங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து யாரோ வந்து விண்டோவை வந்து புஷ் பண்றாங்க, பிரேக் பண்றாங்க. அதே நேரத்தில் இவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, இப்போ வெளியே வந்துட்டு ஒரு ட்ரீக்கு பின்னாடி இருந்து மறைஞ்சுக்கிட்டு பாக்குறாங்க. அந்த விண்டோல வந்து அந்த ஓல்டு லேடியை பாக்குறாங்க. அந்த ஓல்டு லேடிக்கு பின்னாடி இருந்து ஒரு டால் மேன் வந்து குனிஞ்சுக்கிட்டு பாக்குறாரு. உடனே வந்து பயந்துடுறாங்க. இது நடந்த கொஞ்ச நாள்லயே வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஹவுசஸ் வந்து டெமாலிஷ் பண்ணிடுறாங்க. சவுண்ட் இல்லாம எப்படி நடக்கிறாங்க, ஃபுட் பிரிண்ட்ஸே எப்படி இல்லை அந்த வீட்டுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரி அவ்வளவுதான்.